வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைகள் விரல் சப்பும்போது அவங்க பற்களுக்கும் வாய்ப்பகுதிக்கும் ஆபத்து எதுவும் ஏற்படுமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைகளுக்கும் விரல் சப்பும் பழக்கம் சின்ன வயசுலேயே காணப்படும். எப்போதாவது விரல் சப்பும் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவங்களோட பற்களுக்கும் வாய்க்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக அதிக நேரம் விரல் சப்பும் குழந்தைகளுக்கு அதிகப்படியான அழுத்தத்தால் குழந்தைகளோட பற்கள் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி அடிக்கடி விரல் சப்புற குழந்தைகளோட பற்கள் சரியான வரிசையில் அமையாது. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பகுதியோட மேற்பரப்பு மாறுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் குழந்தைகளுக்கு பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்று ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு புது ஆய்வுப்படி விரல் சப்பும் குழந்தைகளுக்கு தூசு மற்றும் அலர்ஜி போன்றவை ஏற்படுறதுக்கு அதிக அளவு சான்ஸ் இருக்குன்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. குழந்தைகளுக்கு சரியாக சொல்லி புரிய வைக்கிறது மூலமாகவும் டென்டிஸ்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கறது மூலமாகவும் குழந்தைகளோட இந்த விரல் சப்பும் பழக்கத்தை நிறுத்த முடியும். ஆனால் எந்த நேரத்திலும் பெசிஃபையரை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இதன் மூலமாகவும் சில நேரங்களில் பச்சை தேவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நேரில் இன்னைக்கு நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.